ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல ரொம்ப பெரிய பண்ணையும் நிறைய மாடு, ஆடு, கோழி எல்லாம் வளர்க்கிற பண்ணையர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் நல்ல மனசு உள்ளவர். தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஏழை எளிய மக்களுக்கு தன்னால முடிஞ்சவரை உதவி வந்தாரு. அதே ஊர்ல ஒரு சுயநலம் பிடிச்ச, பணத்தாசை பிடிச்ச ஒரு பண்ணையாரும் இருந்தாரு. அவர்தான் ஊருக்கு தலைவர். அவர் கூடவே 2 தடி ஆட்கள் எப்பவும் இருப்பாங்க. அவங்க சரியான திருட்டு எண்ணம் கொண்டவங்க. சோம்பேறித்தனம், பொறாமை, கள்ளத்தனம், இதுதான் அவங்க 3 பேரோட வாழ்க்கை. முத்து விவசாயி ஏழை குழந்தைங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உதவி செய்யறத பார்த்து அவங்களுக்கு பொறாமை. ஏன்னா எல்லாரும் அந்த விவசாயி பண்ணையார எப்பவும் பெருமையோட பேசுவாங்க. இதனால தலைவரும் அடியாட்களும் கோபப்பட்டு எப்படியாவது முத்து விவசாயி பண்ணையார ஒழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. விவசாயி பண்ணையில இருக்கிற ஆடு, மாடு, கோழி எல்லாத்தையும் திருடணும். அதனால ஒரு புரளிய கிளம்பினாங்க. என்னன்னா, ஊர்ல பேய் நடமாடுறதா குடுகுடுப்புக்கார சொல்லியிருக்கான். 7 மணிக்கு மேல யாரும் வெளியே நடமாடக்கூடாதுன்னு ஊரை கூட்டி பஞ்சாயத்துல சொன்னா கெட்ட எண்ணம் பிடிச்ச ஊர் தலைவர். அதை நம்பி மக்களும் இரவு குடுகுடுப்பு சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் 2 திருட்டு அடியாட்களும் மெதுவோ பண்ணைக்குள்ள போனாங்க. அங்க இருக்கிற கோழி, கோழி முட்டைன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. பாவம் கோழி குஞ்சுங்கள்லாம் அழுத்துச்சு, அம்மா அப்பா இல்லாம. காலையில முத்து விவசாயி பண்ணையில போய் பார்க்க அங்க கோழி இல்லாம, முட்டை இல்லாம அதிர்ச்சியானாரு. பேய் தான் தூக்கின்னு போயிடுச்சுன்னு நம்பி வருத்தப்பட்டாரு. 2ஆம் நாள் குடுகுடுப்புக்காரன் 7 மணிக்கு வந்து குடுகுடுப்பு அடிக்க மக்கள் எங்க பேய் வந்துடுமோன்னு பயந்து வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு 2 திருட்டு பசங்களும் சிரிச்சுக்கிட்டே பண்ணையில இருந்த முயல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சரியான முட்டாளுங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போனாங்க. காலையில முத்து விவசாயி காணாம போன முயல் எல்லாம் பேய் தான் தூக்கின்னு போயிடுச்சுன்னு ரொம்ப புலம்பினாரு. அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற 3 குட்டி குழந்தைகள் விளையாட முத்து பண்ணைக்கு வர அங்க முத்து விவசாயி சோகமா இருக்கிறத பார்த்து என்னன்னு விசாரிச்சாங்க. அவர் பேய் வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு சொல்லறத கேட்டு 3 குழந்தைகளும் யோசிச்சாங்க. எப்பவும் போல நைட்டு 7 மணிக்கு குடுகுடுப்புக்காரன் வர எல்லாரும் பயந்து போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. 2 திருட்டு பசங்களும் முத்து பண்ணையில இருக்கிற ஆட்டை தூக்கின்னு சிரிச்சுக்கிட்டே ஓடுறத ஒளிஞ்சு இருந்து நம்ம 3 பேரும் பார்த்து அதிர்ச்சியானாங்க. ஓஹோ, இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமான அவங்கள பின்தொடர்ந்து போய் பார்த்தா இதுக்கு காரணமே ஊரு தலைவர் தானே கண்டுபிடிச்சாங்க. இதை எப்படியாவது மக்கள் கிட்ட சொல்லி மாட்டிவிட முடிவு பண்ணாங்க. காலை விடிஞ்சதும் ஊருக்குள்ள போய் பார்க்க அங்க மக்கள் எல்லாம் கூடி நின்னு முத்து பண்ணையில பேய் வந்து ஆடு, கோழி எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சாண்டின்னு புலம்புறத பார்த்து இவங்களுக்கு சொன்னா புரியாது, நம்ப மாட்டாங்க. திருடங்களை கையும் களவுமா அவங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாதான் நம்புவாங்கன்னு முடிவு பண்ணி 3 குழந்தைகளும் ஆத்தங்கர ஓரமா போயிட்டு நாம முத்து விவசாயிக்கு உதவணும், இது பேய் பண்ற வேலை இல்லைன்னு நிரூபிக்கணும்னு பேசிக்கிட்டாங்க. அதனால தங்களோட நண்பர்களான சங்கி மங்கிய ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. அதுவும் சந்தோஷமா வர திவ்யா தன்னோட நண்பனான ப்ளூ குட்டி பறவைய கூப்பிட்டா. அதுவும் வரேன்னு சொன்னதும் 5 பேரும் ஒரு அட்வென்ச்சருக்கு தயாரானாங்க. குரங்கு மாட்டு கொட்டைக்கு போய் மாடு நண்பன் கிட்ட ஒரு ஐடியா சொல்லுச்சு. மாடும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுச்சு. அதே போல குட்டி பறவையும் பெரிய கோழி கிட்ட அவங்களோட ஐடியாவை சொல்லுச்சு. கோழியும் சந்தோஷமா ரெக்கைய ஆட்டி சம்மதம் சொல்லுச்சு. அன்னைக்கு நைட்டு குடுகுடுப்புக்காரன் வர ஊரு மொத்தமும் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு மூடியதும் நம்ம திருட்டு பசங்க திருடுறதுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கே தெரியாம நம்ம ஹீரோஸ் 3 பேரும் ஃபாலோ பண்ணாங்க. முத்து பண்ணையில அவங்க வர்றத மரத்து மேல இருந்து குரங்கு பார்த்துட்டு நம்ம ஹீரோஸ்க்கு சிக்னல் கொடுத்துடுச்சு. என்னதான் பிடிக்க வரீங்களா? வாங்க வாங்க, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. நம்ம கோழிய சும்மாவா டக்குன்னு பறந்து போவ. 2 பேரும் பறந்து வந்த வேகத்துல சும்மா நச்சுன்னு தலையில இடிச்சிக்க தலை பஞ்சர் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் சரி வா, கோழி வேணாம், ஆட்டை தூக்கலான்னு அங்க நின்னுட்டு இருந்த ஆட்டை இழுத்து பார்க்க நம்ம சங்கி மங்கி பேய் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்கள பயமுறுத்த அவங்க ஐயோ பேய்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி பயந்து போய் மூச்சு வாங்கிட்டு மிரண்டு போனாங்க. கடைசியா மாட்டு பின்னாடி வந்து பயந்துகிட்டே நிக்க என் நண்பர்களையாடா திருடிட்டு போனீங்கன்னு விட்டுச்சு பாரு ஒரு உத. அப்படியே பறந்து போய் மாட்டோட கக்கால போய் விழுந்தாங்க. எங்களுக்கு ஒரே சிரிப்பு. ஒரு பக்கம் பேய்,
இன்னொரு பக்கம் அடின்னு வாங்கினதுல கதி கலங்கி போய் அங்க இருந்து தப்பிச்ச போதும்னு ஓடினாங்க. அவங்க அலறிக்கிட்டே ஓடின சத்தம் நம்ம ப்ளூ பேர்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு கிராமத்துல இருக்கிறாங்க சத்தம் போட்டு எழுப்பி விட்டுடுச்சு. பயத்துல நேரா ஓடின திருடங்க அங்க இவங்க ஆட்டோட வருவாங்கன்னு ஊர் தலைவர் காத்துக்கிட்டு இருந்த மேல மோதின 3 பேரும் அந்தர் பல்டி அடிச்சு கிழவிழ. விடிஞ்சும் போச்சு. இத்தனை நாள் நடந்தது எல்லாம் பேய் பண்ண வேலை இல்ல, இது எல்லாமே இந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச பண்ணையாரான ஊர் தலைவர் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3 பேரு கைய கட்டி போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்க. போலீஸ் அங்க வந்து 3 பேரையும் கூட்டின்னு போயிடுச்சு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோஸ புகழ்ந்து தள்ளிட்டாங்க. குழந்தைங்களே, இதுல இருந்து என்ன தெரியுது? நாம ஒருத்தரை ஏமாத்தினா என்னைக்காவது நாம மாட்டிப்போம். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், தீயது செஞ்சா தீமைதான் உண்டாகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்ல கதைகள்லாம் இருக்கு என்கிட்ட. பை பை குட்டீஸ்.